இது கற்றுக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ் ஈஸியாக பேசலாம். இங்கிலீஷ்னு இல்லைங்க, எந்த லாங்குவேஜ்னாலுமே ஈஸியாக பேசலாம். அப்படி என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? டென்சஸ். டைமை இண்டிகேட் பண்ணி நம்ம பேசுகிற விஷயங்கள் தான் டென்சஸ். இந்த டென்சஸ் எத்தனை டைப்? நேற்று, இன்னைக்கு, நாளைக்குன்னு 3 டைப்பா? அப்சல்யூட்லி. ஆனால் இது மெயின் டிவிஷன்ஸ். இதோட நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ நேற்று ஆர் முடிஞ்சு போனதை பற்றி நம்ம பேசுகிறோன்னா அது பாஸ்ட் டென்ஸ். இன்றைக்கி இப்போ நடக்கிறத பற்றி பேசுகிறோன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ். இனிமேல் தான் நடக்க போகுது ஆர் நாளைக்கு பற்றி பேச போகிறோன்னா அது ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ இங்கிலீஷில் 12 டென்சஸ் இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் அதோட டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸ் அதாவது இப்போ நடந்துட்டுருக்கிறத பற்றி பேசுகிறது, நிகழ்காலம். இதில் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், காமனாக நடக்கிற விஷயங்கள், இல்லை ரெகுலராக நடக்கிற விஷயங்கள், சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ், நியூஸ் ஹெட்லைன்ஸ், இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் ஆர் கூடிய விரைவில் நடக்க இருக்க ஒரு ஈவெண்ட், இதெல்லாம் பற்றி டிஸ்கிரைப் பண்ணணும்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டாக், நான் பேசுகிறேன். ஹீ ஒர்க்ஸ், அவன் வேலை பார்க்குறான். தி டாக் பார்க்ஸ், நாய் கத்துது. சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சூரியன் கிழக்கில் உதிக்கும். ஷி வில் கம் சூன், அவள் இப்போ வந்துடுவா. இந்த மாதிரி இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். டைப் 2, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது இப்போ நடந்துட்டுருக்க ஒரு விஷயம். ப்ரோடிவ், கண்டினியூஸ் டென்ஸ்னாலே ஆக்ஷன் வேர்ட் கூட ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். சரி வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஆம் டாக்கிங், நான் பேசிகிட்டு இருக்கேன். தி டாக் இஸ் பார்க்கிங், நாய் கத்திட்டு இருக்கு. தருண் இஸ் ஒர்க்கிங், தருண் வேலை செஞ்சிட்ருக்கான். இந்த மாதிரி. டைப் 3, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த டென்ஸில் ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும், ஆனால் ரொம்ப நேரம் ஆகியிருக்காது. அதாவது ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆன ஆக்ஷன் பற்றியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுகிறப்பையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ராம் ஹேஸ் கம்ப்ளீட்டட் இன்ஜினியரிங், ராம் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டான். ஷீ ஹேஸ் கான் டு த டெம்பிள், அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹேஸ், ஹேவ் அண்ட் ஹேட், இந்த 3 வேர்ப்ஸும் ஒரு சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட் டென்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். டைப் 4, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ நான் காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், இது எப்படி சொல்லலாம்? ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் சின்ஸ் மார்னிங். இந்த மாதிரி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ குவிக் ரீகால் போய்க்கலாம். ஐ ஒர்க், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ ஆம் ஒர்க்கிங், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். I have worked, present perfect tense. I have been working, present perfect continuous tense. இவ்வளோதாங்க present tense. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு present tenseல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ஆங்கிலோஃபோன் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள்.